வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது ரேஷனில் வாங்கின அரிசி தான், பச்சரிசி. அதுதான். ஆனால் அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறத விட. நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அது மாதிரி துணியில் உணர்த்தி அந்த அளவுக்கு உணர்த்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 4 தடவையாக மிக்சியில் போட்டு அரைச்சேன். நல்லா சலிச்சிட்டு 3 தடவை அரைச்சதை சலித்து எடுத்தாச்சு. 4ஆவது தடவை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லாவே அரைச்சி சலிக்காமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த ரவையோட இன்னும் கம்மியாக தான் அரைச்சிருப்பேன். அந்த கொரகொரப்பு இருக்கிறது அதிரசத்துக்கு உள்ளே உதிரியாக இருக்கிறது இருக்கும். அதுக்காக அப்படி எடுத்து சலித்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு சுக்கு, நல்ல ஒரு விரல் சைஸுக்கு சுக்கு, ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு சின்ன ஜாரில் சேர்த்து அதோட ஒரு 4 ஸ்பூனு சுகர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி பாட்டிலில் வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டு அரைச்சதை இப்போ மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா கிளறி வைக்கிற மாதிரி எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அதில் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த ஏலக்காய் பொடியும் அதில் கலந்துட்டு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 3/4 கிலோ. இப்போ 1 டம்ளர் ஃபுல்லாக அரிசி போட்டிங்கன்னா கூட அதுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் போடணும். இப்போது வெல்லத்தை இந்த மாதிரி பாகு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு தட்டி எடுத்து அது மாதிரி காய்ச்சினதை இது கரண்டியில் விழுகிறப்ப பாருங்கள், 2 சைடு விழுதா, அதுதான் பதம். அப்படி பார்த்தாலே போதும். அப்படி இல்லைன்னா தண்ணியில் விட்டிங்கன்னா அது கரையாமல் இருக்கும். இப்போ அதை ஒரு வடிகட்டி வச்சு பார்த்து, யாராவது ஒருத்தர் எடுத்து ஊற்ற சொல்லி பார்த்து செய்யுங்க. மேலே எதுவும் ஊற்றிடாமல் நல்ல பெரிய அகலமான வடிகட்டியில் வச்சு வடித்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. கிளறும்போது ஒரு 50 கிராம் ரவை சேர்த்துக்கோங்க. அதில் பச்சை ரவை, வறுக்காத பச்சை ரவையை, மெலிஸ் ரவையாக இருந்தாலும் சரி, பெரிய ரவையாக இருந்தாலும் சரி சேர்த்து நல்லா கிளறிட்டு நல்லா கிளறி விடுங்க. வெள்ளையாக மாவு இல்லாமல் நல்லா கிளறிட்டு அது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா தடவி எறும்பு வராமல் சாக் பீஸை வரைஞ்சி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. எப்பயுமே நான் ஒரு 4 நாள் கழித்து தான் செய்வேன். தீபாவளிக்கு 4 நாள் முன்னாலே ரெடி பண்ணிடுவேன். உங்களுக்காக 2ஆவது நாள் இது செஞ்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து, கையே போடக்கூடாது, கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு பேப்பரோ இலையோ இது மாதிரி 2 எடுத்து எண்ணெய் தடவி ஒரு கிண்ணத்தை வச்சு அமுக்குனிங்கன்னா அழகாக ரவுண்டாக வரும். வச்சு சுட்டு எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. ரொம்ப நன்றி, வணக்கம்.